பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். நீங்களும் ஜோசுவாட்டினுடைய ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகள், உங்களுடைய ஜெப உதவிக்கு நீங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 1155 முடிகிற அந்த நம்பரில் நாங்கள் மொபைல் ஃபோன் அட்டன் பண்ணலைன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் எங்களுக்கு செய்தி அனுப்பலாம். அதுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை. நீங்களும் ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஜெபத்தினுடைய ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நாம் இந்த வருட ஆசீர்வாதமாக தியானித்து கொண்டிருக்கிறதான வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறதான வார்த்தை என்ன? வாசிங்க. 22வது வசனம். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இன்னும் வாசிக்கிறோம். ஜெபிப்போ. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தி வேளையில் அப்பா, நாங்கள் வாசித்த இந்த வசனத்தின்படி உங்களோடு நீர் பேசுங்க. நீர் எங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிறவர். உங்களுடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற வேதனை, துன்பம், துக்கம், துயரம், கண்ணீரெல்லாம் மாறணுப்பா. வார்த்தையினால் எங்களை சந்தியும். நீர் வார்த்தையாக இருக்கிறீரே. சீஷர்கள் சொன்னார்கள், ஜீவ வசனம் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது, எங்கு சொல்லுவோம் ஆண்டவரே என்று சொல்லி. இந்த வசனத்துக்காக வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை, உம்முடைய பரிசுத்த எழுத்தை சுமக்கவோ அறிவிக்கவோ எவ்வளவேன்னு தகுதி இல்லைப்பா. நல்வார்த்தைகளை தாங்க, எங்களை குணமாக்குங்க, எங்களை தைரியப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. நாமமே மகிமைப்படுவதாக தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். சகல துதி கன மகிமை அனைத்தும் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்ததான இந்த வேத வசனத்திலே நாம் பார்த்திருக்கிறோம், நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். என்ன துக்கம் அடைந்திருக்கிறார்கள்? முந்தின வசனத்தை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். ஸ்திரீயானவள் பேறுகால வழியோடு இருக்கிற, பேறுகால சூழ்நிலையில் இருக்கிற ஒரு ஸ்திரீ, பிள்ளை பெற்ற உடனே அந்த வலியும் வேதனையும் துக்கத்தையும் அடைந்த அவள் பிள்ளையை பார்த்து எப்படி துக்கத்தை மறப்பாளோ, வேதனையை துன்பத்தை மறப்பாளோ, அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கத்தில் இருக்கலாம். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? காண்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு எப்படி பிள்ளையை பார்த்த உடனே துக்கமெல்லாம் மாறி சந்தோஷம் வந்துச்சோ, அதே போல் நமக்கும் துக்கமெல்லாம் மாறி என்ன உண்டாக போகுது? சந்தோஷம் உண்டாக போகுது. அப்படி தேவன் உங்களை என்ன செய்ய விரும்புகிறார்? பார்க்க விரும்புகிறார். அவருடைய பார்வையில் நமக்கு சந்தோஷம் உண்டாக நாம் என்ன செய்ய போகிறோம்? அதுதான் இந்த மாதம், இந்த வருடம் ஆசீர்வாதமாக நாம் தியானித்து கொண்டிருக்கோம். நல்லா கவனிக்கணும். நாம் தேவ பார்வைக்கு உகந்தவர்களாக நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒப்பு கொடுக்க போகிறோம். அதான் என்னுடைய பிரசங்கம், என்னுடைய தலைப்பு அதுதான். கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. அதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் நம்மளெல்லாம் பார்ப்பாரா? நீங்கள் என்ன செய்யலாம் நினைக்கலாம். இன்றைக்கி அநேகருக்கு அந்த எண்ணம் இருந்தால் பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க, களவு செய்ய மாட்டாங்க, அநியாயம் செய்ய மாட்டாங்க, கொலை செய்ய மாட்டாங்க, விபச்சாரம் பண்ண மாட்டாங்க, வேசித்தனம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் இருக்காது. லஞ்சம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா யாரும் பார்க்கலை அப்படிங்கும் போது தான் இதெல்லாம் நடக்கும். ஒன்று இருட்டில் நடக்கும், அந்தரங்கமாக நடக்கும். ஏன்னா பார்க்கலை. இப்போ இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு ஒரு விசுவாசம் வேணும். கர்த்தருடைய கண்கள் எங்கள் மேலே எப்படி இருக்கிறது? நோக்கமாக இருக்கிறது. என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு இறுதியை நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். யாருக்கு இருக்கோ இல்லையோ நமக்கு இருக்கணும். நல்லா கவனித்துக்கொள்ளும். அதனால் எந்த அசுத்தமும் அருவருப்பும் உங்கள்கிட்ட வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, தீமைகள் உங்கள்கிட்ட வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, உங்கள் மேலே கரைப்படாமல் ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சிங்கன்னா, எப்போதும் உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். யார் என்னை பார்க்குறாங்களோ இல்லையோ ஆண்டவர் பார்க்கிறார். பண ஆசை வரும்போது, பொருள் ஆசை வரும்போது, மாம்ச இச்சை வரும்போது, ஏனென்றால் இதெல்லாம் மனுஷனுக்கு உண்டு. பூமியில் இருக்கிறோம், கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்,
தேவனுடைய கண்கள் இனிமேல் நோக்கமாக இருக்கிறது என்று பாருங்க, சுவாசிங்க, நம்புங்க, ஒரு பயத்தோடு இருந்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய கண்கள் எதற்காக நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது? அந்த கண்கள் பார்க்கும்போது நாம் எப்படி இருந்தால் நமக்கு சந்தோஷம் உண்டாகும். தினம் ஒவ்வொரு புதன்கிழமையும் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஆண்டுடைய கண்கள் உங்களை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் உண்டாகணும்னா நாம் எப்படி இருக்க போகிறோம்? ஏன்னா மறுபடியும் பார்க்கிறார். இதுக்கு முன்னாலே உங்களை பார்த்துருக்கிறார், ஆனால் நீங்கள் செவி கொடுக்கலை. அவருடைய பார்வைக்கு நீங்கள் பிரியமாக இல்லை. வேறும் சொல்லுகிறது, அவருடைய பார்வைக்கு நாம் உகந்தவர்களாக இருந்தால், அவருடைய பார்வைக்கு நாம் பிரியமாக இருந்தால், இன்றைக்கி நம்மளுடைய பார்வைக்கு எப்படி இருக்கணும்? பிரியமாக இருக்கிறதுனா அழகாக இருக்கணும். அப்படி தானே? ஒரு பொண்ணு பார்க்குற ஒரு பையனுக்கு அந்த பிள்ளை படிச்சிருக்காளா, நல்லா சமைப்பாளா, இல்லைன்னா பெண் நல்ல கீழ்ப்படிதலோடு இருப்பாளா, நல்ல குடும்ப பெண் தானா, ஜெபிப்பாளா, வேத வாசிப்பாளா, ஆராதிப்பாளா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. அழகாக இருக்கிறாளா, மூக்கு எப்படி இருக்குது, மொழி எப்படி இருக்குது, வாய் எப்படி இருக்குது, அழகு. இன்றைக்கி நாம் பார்க்கிறது அழகு. அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. ஆனால் அப்படினால் ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறார்? பார்க்கிறார். இன்றைக்கி பார்க்கிறோம், நாம் பார்க்கிறபடி ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறதில்ல? பார்க்கறதில்ல. அப்போ அவருடைய பார்வைக்கு நாம் உகந்தவர்களாக இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கணும், கவனிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கிறது? வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் யாரெல்லாம் பார்க்கிறார்? வாசிப்போமா? தேவனாக மையப்படுவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தை பார். ஆண்டுடைய கண்கள் எப்படி நம்மை பார்க்கிறது? அதனால் நமக்கு சந்தோஷம் உண்டாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? 15வது அதிகாரம் பாருங்க, 3வது வசனம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. எவ்விடத்திலும் இருந்து, இங்கே தான் இல்லை. நாம் நினைக்கிறோம் இங்கே தான் அங்கே தான். ஏன்னா இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஜெபம் பண்ணும் போது மட்டும்தான் பார்ப்பார், ஆலயத்துக்கு வரும்போது மட்டும்தான் பார்ப்பார், இன்னொரு வாழ்க்கை என்ன செய்கிறாங்க? வாழ்கிறோம். நீங்களும் நானும் எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு கேட்டால், எவ்விடத்திலும் இருந்து கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்று என்ன செய்ய போகிறோம்? வாழ போகிறோம். ஏன்னா 2 மனுஷன் இருக்கான் நமக்குள்ளே. ஆள் இருந்தால், நம்மை சுற்றி பார்க்குறவங்க இருந்தால், நம்மகிட்ட இருக்கிற ஜீவியம், ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கும். அதே ஆள் யாருமே பார்க்கலைன்னா நம்முடைய அனுபவங்களெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் இருந்தால் ஒன்று இல்லாட்டி ஒன்றுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த ரெட்டை வேடத்தெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? மாற்ற போகிறோம். மனுஷனுக்கு முன்னால் இல்லை, ஆண்டவருக்கு முன்னால். எவ்விடத்திலும் இருந்து ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருந்து பார்க்கிற அப்படின்னா நீங்கள் நான் எப்படிப்பட்டவங்களாக இருக்க போகிறோங்க. எழுதப்பட்டிருக்கிறது 2 நபர்கள். ஒருவர் யார்? நல்லோர். இன்னொருத்தர் யார்? தீயோர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லவர் யாருன்னு சொல்லிட்டாலே தீயவர் யாருன்னு என்ன செஞ்சு போச்சு? விளங்கி போச்சு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நான் விரும்புகிறது, ஏன்னா புது வருஷம் பார்த்தீங்களா, அதனால் இப்போ தீமையை போட்டு என்ன செய்ய வேண்டாம், நல்லதை மட்டும் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நல்லது சொல்லும்போதே அது என்னென்னு காட்டிடலாம். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினா நல்லோரையும் தீயோரையும் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனபடினால் எவ்விடத்திலும் இருந்து பார்க்கிற அவருடைய கண்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் யாராக இருக்க போகிறோம்? நல்லவராக இருக்கும். நல்லோராக இருந்தால் நமக்கு என்ன பயம்? அவர் பார்க்கும்போது யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேற சொல்லுகிறது, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? நல்லவராக இருக்கிறார். நீங்கள் நல்லவராக இருந்தால் அவரும் உங்களுக்கு எப்படி இருப்பாராம்? நல்லவராக இருப்பார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, புனிதருக்கு புனிதராக, அப்படித்தானே? உண்மை உள்ளவருக்கு உண்மை உள்ளவராக, மாறுபாடுள்ளவருக்கு மாறுபாடுள்ளவராக இருப்பார். கண்ணாடியில் நீங்கள் பார்க்கிறது போல. அப்போ நீங்கள் புனிதராயிருந்தால் அவரும் உங்களுக்கு புனிதராயிருப்பார். வசனத்தை கேட்கிற ஐயா அம்மா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட தன்னுடைய வார்த்தையை தெரிவிக்கிறார். நல்லோராக இருக்கிறதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? யார் நல்லவர்கள்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யார்
ஏனென்றால் நல்லவராய் இருந்தோமானால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? யோசித்து பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு தயவு கிடைக்குமா நல்லவனாக இருந்தான்? நல்லவர்கள் தேவனையும் தனக்கு யாராக்கிக் கொள்வார்கள்? நல்லவர்களாக்கிக் கொள்வார்கள். ஆண்டவர் நல்லவரையும் தீயோரையும் பார்த்துட்டு இருக்கும்போது நல்லவர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஏன்னா அவர் நல்லவர். பார்த்தீங்களா? அப்போ நாம் தீயவராக இருந்தோமானால் நல்லவர் தீயவருக்கு நல்லது என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாதே. அப்போ நாம் சந்தோஷம் பட முடியுமா? முடியாது. அப்போ நல்லவராக கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்க்கும்போது நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது. பிரசங்கின் புஸ்தகத்தை பாருங்க, 2வது அதிகாரம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கண் பார்வைக்கு வாசிக்கிறோம். பிரசங்கி 2வது அதிகாரம் 24 இருந்து பாருங்க. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்தில் இருந்து வருகிறது என்று நான் கண்டேன். என்னை பார்க்கலும் சம்பரமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவராய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் என்ன செய்திருக்கிறாரா? நியமித்திருக்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாம தேவனுடைய பார்வைக்கு நல்லவராக இருந்தோம் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் பாருங்க. ஞானம், அறிவு, இன்பம், செல்வம், செழிப்பம். சொல்ல என்னை விட சம்பாதித்தவன் யார்? என்னை விட சாப்பிட்டவன் யார்? ஏனென்றால் இங்கே எழுதப்பட்ட நல்லவன். நல்லவன் நல்லவனாய் இருக்க பிள்ளைகளாய் நாம் ஆண்டவருக்கு எப்படின்னு செய்ய போகிறோம்? இருக்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நல்லவனாய் ஒரு நடிப்பு நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்கே அப்படின்னு கேட்டால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க முன்னால் நல்லவனாக இருக்க காண்பிக்கிறோம். நல்ல கவனிக்கணும், அது நம்ம இருக்கவே முடியாது. ஆமாம், ஒருவருக்கு இப்போ சகோதர 2 பேர் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி 2 பேரும் விரோதியாக இருக்கிறாங்க. 2 பேரும் விரோதியாக இருக்கும்போது நாம் யாருக்கு நல்லவனாக இருப்போம்? அண்ணனுக்கு நல்லவனாக இருப்போமா? தம்பிக்கு நல்லவனாக இருப்போமா? யோசித்து பாருங்க. அண்ணனுக்கு நல்லவராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு தம்பியை பற்றி குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இல்லை தம்பிக்கு குறை நல்லவனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணனை பற்றி சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம 2 பேருக்கும் நல்லவனாக இருக்கவே முடியாது. ஏன்னா இவங்களுக்கு நாம் நல்லவனாக இருக்க நினைக்கிறோம், அவருக்கு மூத்தவருக்கு நல்லவனாக இருக்க நினைக்கிறான், தம்பிக்கு பொல்லாதவனாகணும். தம்பிக்கு நல்லவனாக இருக்குன்னு நினச்சா அண்ணனுக்கு பொல்லாதவனாகணும். ஆனால் 2 பேருக்கு நம்ம நல்லவனாக இருக்க முடியும் எப்போ தெரியுமா? ஆண்டவருக்கு நல்லவனாக இருந்தா. தெய்வ பயம் இருக்கா? ஆண்டவருடைய பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறீங்களா? நாம் தேவனுடைய பார்வைக்கு நாம் நல்லவனாக இருந்தோமானால் கர்த்தர் நம்ம எல்லார் கண்களுக்கு முன்பதாக எப்படி மாற்றுவார்? நல்லவனாக மாற்றுவார். ஆனால் இப்படி இந்த பூமியில் பார்க்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார், அவரை பார்த்து ஒருவர் அழைத்தாரான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று அழைத்தான். ரபி, போதகரே. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், என்ன நீ நல்லவன் என்று எப்படி சொல்ல முடியும்? உனக்கு தெரியுமா, பிதா ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. நல்லவர்கள் இல்லை இந்த பூமியில். ஆனால் நீங்களும் நானும் நல்லவனாய் மாற நினைக்கிறோம். யாருக்குன்னு கேட்டால் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும். ஆட்டு மாட்டு கூட நல்லவங்க இருக்காங்க ஐயா. பறவை குருவி இதுக்கு கூட நல்லவனாக நடந்துக்கிட்டுறோம் நம்ம, அப்படிதானே? ஆனால் ஆண்டவருக்கு நல்லவனாக நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? நடக்கவே மாட்டேங்கிறோம். நல்ல கவனி, நீங்களும் நானும் தேவனுடைய பார்வைக்கு நல்லவர்களாக இருக்க வேண்டுமே. இங்கே எழுதப்பட்டதான வார்த்தை என்ன? அந்த நீதிமொழிகளில் வாசித்தோம் பாருங்க. யார் நல்லவர்கள்? ஆண்டவர் யாரை நல்லவன்னு சொல்லுவார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அந்த நான் வாசித்த
அந்த வசனத்துக்கு முந்தின வசனத்தை பார். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் வாசிப்போம். முதல் வசனத்திலிருந்து. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனைகளுள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமானுடைய வேரோ என்ன செய்யாது, அசையாது. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது முந்தின பிந்தின வசனத்தை நீங்கள் வாசித்தினானால் அப்பொழுது நீங்கள் எதிர்பார்த்த பதிலை அடைய முடியும். இங்கே யார் நல்லவன் என்று சொல்லும்போது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், புத்திமதிகளை விரும்புகிறவனும் கடிந்து கொள்ளுதலை வெறுக்காதவனும் யாரு? நல்லவன். புத்திமதிகளை நாம் இன்றைக்கு விரும்புகிறோமா? நம்முடைய ஆண்டவராய் குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நல்ல போதகர். அவருடைய போதகத்தை அன்றைக்கு இருந்ததான யூதர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் சமாதானமே இல்லை, ஆனால் சமாதானம் சமாதானம்னு சொல்லுவாங்க. உள்ளத்திலிருந்து மன்னிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் மன்னிச்சுக்கிடுங்க பாஸ்டர், மன்னிச்சுக்கிடுங்க அண்ணா, மன்னிச்சுக்கிடுங்க பிரதர், மன்னிச்சுக்கிடுங்க சிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் மன்னிச்சிருக்கவே மாட்டாங்க. நல்லா கவனிக்கணும். ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புத்திமதிகளை விரும்புகிறவன் கடிந்து கொள்ளுதலை வெறுக்காதவன். இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. புத்திமதி என்ன செய்ய மாட்டாங்க? விரும்ப மாட்டாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளணும். வேறும் சொல்வது, நீதிமான் என் தலையில் குட்டினது எனக்கு எப்படி இருந்தது? எண்ணெய் போல இருந்தது, அபிஷேகம் என்று வேறும் சொல்லுகிறது. நாம் கடிந்து கொள்ளுதலுக்கு கவனித்து நடந்தோமானால் கனமடைவோம் என்று வேறும் சொல்லுகிறது. ஐயா, கடிந்து கொள்ளுதல் விருப்பமாக இருக்கா உங்களுக்கு? புத்திமதியை கேட்க விரும்புகிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு என்றால் எத்தன் ஏமாத்துக்காரன், ஆனால் ஆண்டவர் அவனை தேடி தேடி போய் பேசுகிறார். அவன் மேலே விருப்பமாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவன்கிட்ட இருக்கிற ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவர் எப்போ அவனை திட்டினாலும் அவனை எச்சரித்தாலும் அவனுக்கு புத்திமதி சொன்னாலும் அதை அப்படியே செய்வான். அதே போல தான் தாவீது. தாவீது எப்படிப்பட்டவன்? கொலை பாதகனாக இருந்தான். ஆனாலும் ஆண்டவர் அவனை மீட்டு 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 அவன் கூடயே இருப்பேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எப்போ கடிந்து கொண்டாலும் எப்போ புத்திமதி சொன்னாலும் உடனே செவி கொடுக்கிறவன், உடனே சாஸ்தாங்கமாய் விழுந்து அதை ஏற்றுக்கொள்கிறவன். இன்னைக்கு நாம் ஏற்றுக்கொள்கிறோமா புத்திமதியை? நமக்கு நல்ல பெரியவங்களை கர்த்தர் தந்திருக்கிறார், தாய் தகப்பனை தந்திருக்கிறார், ஊழியக்காரர்களை தந்திருக்கிறார், சபையில் மூப்பர்களை தந்திருக்கிறார், நீங்கள் படிக்கிற இடத்துல வாத்தியார்களை டீச்சர்ஸை தந்திருக்கிறார், உங்களுக்கு கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள். நாம் இன்றைக்கி அதெல்லாம் புத்திமதியை கேட்கிறோமா? சாலமோனுடைய பிள்ளைகள் அரசபையில் இருந்த மந்திரிமார்களெல்லாம் எடுத்துகிட்டு வாலிபர்களை போட்டாலாம். எவனும் அடங்காதவன். என்ன ஆயிட்டு தெரியுமா? தேசம் சீரழிந்தது. நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? புத்திமதிகளை கேட்கிறவர்களாக இருக்கும். அறிவை எப்போ உருவாகும் தெரியுமா? அறிவும் புத்தியும் நமக்கு மேலே கற்றுக்கொண்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் பிராக்டிஸ் ஆனவர்கள், அனுபவம் உள்ளவர்கள். அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். எலியா, அவனுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா, அவனை கர்த்தர் என்ன செய்தார்? பயன்படுத்தினார், அவனோடு இருந்தார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அவன் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் நானும் கடிந்து கொள்ளுதலை புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுதலாக இருப்போமானால், கவனித்து நடக்கிறவர்களாக இருப்போமானால், கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்வார்? உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். இந்த சந்தோஷத்தை யாரும் உங்கள்கிட்ட இருந்து என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. நல்லவனாய் இருப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை. அந்த நல்லவனாய், ஏமாத்துக்காரன்னு பெயர் வைக்கப்பட்ட யாக்கோபு நல்லவனாக இருந்தான். நீங்களும் நானும் நல்லவனாக இருக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட அவருடைய கண்கள் இருந்து உங்களுடைய இருதயத்தில் சந்தோஷத்தை தரும். அந்த சந்தோஷத்தை யாராலும் எடுக்க முடியாது. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்களை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி எங்களுடைய ஜீவியத்தை உமக்கு பிரியமாய் மாற்ற, நல்லவனாய் மாற, உம்முடைய கடிந்து கொள்ளுதலுக்கு, உம்முடைய எச்சரிப்புக்கு செவி கொடுக்கிறவனாய் எங்களை மாற்றுங்க. உங்கள் கிருபை இரக்கம் தயவு எங்களை தாங்கட்டும். சகல துதி கன மகிமையெல்லாம் இயேசுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.